இன்னைக்கு என்ன தெரியுமா? செம்ம ஒரு விஷயங்க இது. எனக்கே தெரியல. இன்னைக்கு நம்ம இங்கே ஒரு இடத்துக்கு வந்தோம். வந்தப்போ அங்கே நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து இது வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் நம்ம ஊரில் வந்துட்டு சாதாரணமாக இந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2000 தரியா, 3000 தரியா, 4000 தரியான்னு கேட்பாங்க. இனிமேல் அதை நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல்ல விஷயத்தை. ஓகேவா? இது வந்து நம்ம ஊர் கிடைக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இங்கே அது கிடைக்கும். வெல்டிங் மிஷினுங்க அது. ஓகேவா? ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள். ஓகேவா? தெரியுதா? இது வந்து சவுதி அரேபியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க ஒரு 6000 டு 7000 வரும் மேக்ஸிமம். அவ்வளோதான். 4000 வருமா? 4000 வருது. நம்ம சவுதி அரேபியா, அதாவது இந்தியா காசுக்கு பார்த்திங்கன்னா 4000 வருது சவுதி அரேபியாவில் இதோட விலை. ஓகேவா? மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் நம்ம ஒன்று இது வாங்கி வச்சுக்கணுங்க. ஏன்னா இப்போ ஒரு கட்டில் நம்ம ஒரு இரும்பு கட்டிலே வாங்குகிறோம், டக்குன்னு ஒரு மூலையில் ஒரு பக்கம் விட்டுருக்கோம். அதை காமிச்சிருவோம். அதாவது ஒரு இரும்பு கட்டில் வாங்குகிறோம். இரும்பு கட்டில் வாங்கிட்டு இந்த வெல்டு வச்சுருக்காப்புல பாருங்கள். தெரியுதா? இது வந்து இவங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த மிஷின் எதனால் வாங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து கடையிலேருந்து அழைச்சிட்டு வந்து தான் ஆள் இங்கே கொண்டு வந்து வெல்டு வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த கதவுக்கு ஒரு மாதம் வைக்கிறது, மறு மாதம் உடச்சிக்குது, ஒரு மாதம் வைக்கிறது, மறு மாதம் உடச்சிக்கிறது. ஆனால் வந்து வெல்டு வைக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் வந்து 50 ரூபா கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1250 ரூபா, 1300 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இந்த கதவை வெல்டு வைக்கிறதுக்கு. ஆனால் வைக்கிறது ஒரு மாதத்தில் உடச்சிக்கிறது, வைக்கிறது ஒரு மாதத்தில் உடச்சிக்கிறது. அதுக்கப்புறம் தான் அந்த மிஷினே வாங்கியிருக்கிறாப்புல. ஏன்னா அண்ணன் வாங்கிட்டாப்புல இந்த மிஷினை சொந்தமாகவே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே வெல்டு வச்சுட்டாங்க. இப்போ அது பாட்டில் வச்சு ஒரு எவ்வளோ நாள் ஆகுது? 2 மாதம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷினு காசை எடுத்துட்டாப்புல. வெல்டு வச்சு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மிஷின் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன்னா 50 ரூபா கொடுத்து மாதம் வச்சுக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ அந்த 50 ரூபா மிச்சமாயிட்டு. மிஷினு ஃப்ரீ தான். இந்த மாதிரி மிஷினு கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒன்று வாங்கி வைக்கணும். நிச்சயமாக நம்ம ஒன்று ஆர்டர் போட்டு வாங்குவோம். வாங்கிட்டு இதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு வெல்டு வச்சே காமிக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக இன்றைக்கே நம்ம இந்த அண்ணன்ட்டு சொல்லி இதை ஆர்டர் பண்ணிடுவோம். நம்மளுடைய வீட்டுக்கும் ஒன்று தேவை தான். ஒவ்வொரு வீட்டுக்குமே இது ஒரு அவசியம்தான். ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு கட்டில் கால் உடஞ்சிருக்கும். அப்படி இல்லை நம்ம கதவு இரும்பில் இப்போ மேக்ஸிமம் எல்லாமே வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இரும்பு ஐட்டங்கள் அதிகமாகிட்டு. எல்லா வீட்லேயுமே இரும்பு பொருட்கள் அதிகமாகிட்டு, மரப்பொருட்கள் குறைஞ்சிருச்சு. இரும்பு பொருட்கள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே வீட்டில் வெல்டு வச்சுட்டு போயிடலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்து அவங்க என்னென்ன ஜாமானையை தூக்கிட்டு வந்து அவங்க ஒரு பக்கம் வெல்டு வைக்கிறாங்கிற பேரில் எனக்கு 3000 கூட 5000 கொடுங்கிறாங்க. இது மிஷினே 4000 ரூபா தான். சரியா? சரி, கண்டிப்பாக நம்ம ஒன்று வாங்குவோம். வாங்கிட்டு நான் பிரித்து ஓப்பனிங் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? ஓகே நண்பர்களே.